நாமக்கல்லில் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் காதர் பாஷா வழங்கிடும் தகவல்களை தற்போது கேட்கலாம். நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்றையிலிருந்து தங்களது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் தங்களது கோரிக்கைகளை ஏற்கும் வரை தங்களது வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். 2 ஆக்சல் லாரிகளை முன்னுரிமை அளிக்க வேண்டும். 3 எக்ஸல் லாரிகளுக்கு தான் முன்னுரிமை அளிக்கிறார்கள். அதாவது தங்களது வண்டிகளில் கிளீனர்கள் உடன் இருக்க வேண்டும். கிளீனர்கள் இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்ற புதிய கட்டுப்பாடுகள் இந்த 25ஆம் ஆண்டு டெண்டரில் அறிவித்துள்ளார்கள். எல்லா வண்டியும் வேலை நிறுத்தம் 27/3/25 ஸ்ட்ரைக் நீடிக்கும். கொச்சியிலிருந்து கோயம்புத்தூர், தஞ்சாவூர், பாலக்காடு மற்றும் திருச்சி எல்லா பிளாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இது எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி சென்னையிலிருந்து இருக்கிற ரோடு எல்லாமே சென்னையிலிருந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இது அசோசியேஷனுடன் இணைந்து கார்பரேஷன் அதிகாரிகள் பேசி ஒரு சுகமான முடிவு எட்டும் முறை ஸ்ட்ரைக் தொடரும். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் உள்ள 4000க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் ஆங்காங்கே கேஸ் ஏற்றி செல்வதை நிறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கேஸ் தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.